பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 126 சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கெம்பீரத்தோடே அறுப்பீர்கள். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அறுவடையை நான் கட்டளையிடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? இதுவரை அறுத்திடாத, இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய அறுவடையின் நாட்களை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய சரீர சுகத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஞானத்தில், பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய அறுவடையை, கெம்பீரத்தோட அறுவடை. சோத்திரம். அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிற அனுபவம் அல்ல. சோத்திரம். கெம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு அறுக்கிற ஒரு அறுவடையின் நாட்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. நீங்கள் கெம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறீர்கள். பிரைஸ் காட், ஹalleluya. ஒருவேளை கடந்த நாட்களில் அநேக காரியங்கள் லாஸாய் இருக்கலாம், அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம், அநேக காரியங்கள் உங்கள் கைவிட்டு போயிருக்கலாம், நீங்கள் திட்டம் பண்ணினதை அடையாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, சோத்திரம், நான் உங்களுக்கு கெம்பீரமான அறுவடையை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அதற்கு மேல உள்ள வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான். பிரைஸ் காட். உங்களுடைய ஜெபங்களில், உங்களுடைய உபவாசத்தில், உங்களுடைய தனிமை நேரத்தில் எத்தனை முறை கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை நினைக்கும் பொழுது எத்தனை முறை கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்க? உங்க கணவன், உங்க மனைவியை நினைக்கும் பொழுது எத்தனை முறை கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்க? அநேக நேரத்தில் அந்த கண்ணீரெல்லாம் வீணாய் போய்விட்டதோ, அந்த கண்ணீரெல்லாம், அந்த கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போய்விட்டதோ? இன்றைக்கும் அநேக கேள்விகள் நமக்கு வருவதுண்டு. எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்காக, என் கையின் பிரயாசத்திற்காக, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் மகளே, இதோ நாட்கள் வரப்போகிறது, உன் கண்ணீருக்கு ஏற்ற ஒரு கெம்பீரமான அறுவடையை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்பிக்கையோட ஒரு டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ள அப்பா எனக்கும் என் குடும்பத்திற்கும் கெம்பீரமான அறுவடையை தரப்போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. நீங்க ஆமென் சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்க வீட்டின் மேல, உங்க சரீரத்தின் மேல அறுவடையை கொண்டு வர போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. உம்முடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. உங்களுடைய கண்ணீரை நீங்கள் விரயமாய் வீணாய் சிந்துவது கிடையாது. உங்களுடைய கண்ணீருக்கு ஏற்ற சோத்திரம் பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் ஆத்துமா கண்ணீரினால் நிறைந்திருக்கிறது, கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்கிறேன். தாவீதை போல அழுது படுக்கையை நனைக்கிற அளவுக்கு அழுகிற ஆட்கள் யாரும் கிடையாது.
ஆனாலும் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. சோத்திரம், என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார், என் கண்ணீருக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார் என்பதை நம்பினான். அந்த நம்பிக்கையை கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பெரிய அறுவடையாய் உண்டு பண்ணினார். தேவ பிள்ளையே, உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற ஒரு அறுவடை வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காய் அழுதீர்களா? உங்களுடைய கணவனுக்காய், மனைவிக்காய், உங்களுடைய குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனைக்காய் கண்ணீர் வடித்தீர்களா? தேவ பிள்ளையே, நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். ஒரு பெரிய அறுவடைய, ஒரு கம்பீரமான அறுவடைய நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீதுக்கு கொடுத்த ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு வரப்போகிறது. ஓ, பிரைஸ் காட், ஹalleluya. எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். தீர்க்கதரிசி வந்து தேவ ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டு போனான். எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி, என் ஆண்டவரே, உமக்கு முன்பதா எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன் என்று கண்ணீர் விட்டானா. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். பிரைஸ் காட், ஹalleluya. கண்ணீரோடு உங்க வியாதிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வியாதியாய் இருந்தாலும் சரி, உன் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீருக்கு ஏற்ற ஒரு கம்பீரமான அறுவடைய உன் வியாதியின் மேல ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிட போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. நம்புங்கள். தோத்திரம், உங்க கண்ணீருக்கு ஏற்ற ஒரு கம்பீரமான அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க. உங்க சரீரத்துல பார்க்க போறீங்க. இனி மருந்து மாத்திரைக்கு அல்ல, இனி உலகப்பிரான வீணான விரயமா உங்க பணம் செலவழியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு கம்பீரமான அறுவடைய, ஒரு குணத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்த தேவன், தாவீதுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே முதல் வசனம், சோத்திரம், இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனத்தை தான் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். சோத்திரம், இயேசுவும் கண்ணீர் விட்டாராம். யாருக்காக? லாசரு இறந்த உடனே எருசலேமுக்கு கடைசியா பவனியில வரும் பொழுது எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டாராம். சோத்திரம், நான் சொல்லுகிறேன், அந்த கண்ணீரின் வல்லமை இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய அறுவடையை தரப்போகிறது. பிரைஸ் காட், ஹalleluya. தைரியமாய் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்ணீரை கண்டு அன்றைக்கு ஒரு துறவை திறந்தது போல உங்க பிள்ளைகளுக்காய் சில துறவுகளை கர்த்தர் உங்கள் கண்ணீரின் நிமித்தம் கர்த்தர் திறக்க போகிறார். அன்னாள் இருதயத்தை ஊற்றினாலாம், அழுதாலாம், கண்ணீர் வடித்தாலாம். நான் சொல்லுகிறேன், அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல உங்கள் கண்ணீரின் பிரதிபலனாய் அநேக சாமுவேல்களை நீங்கள் கம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறீர்கள். அநேக துறவுகளை கர்த்தர் உங்களுக்காய் கம்பீரமாய் அனுபவிக்க திறக்க போகிறார். ஓ, பிரைஸ் காட். உங்க கண்ணீர் சாதாரணமானதல்ல. உங்க கண்ணீர் விலையேறப்பட்டது. உங்க கண்ணீருக்கேற்ற ஒரு கம்பீரமான அறுவடை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. பிரைஸ் காட். நீங்க எதுக்காக, யாருக்காக, என்ன நோக்கத்துக்காய் கடந்த நாட்கள்ல கண்ணீர் வடிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ கண்ணீரோட விதைச்சல்ல, போன வருஷம் விதைச்சல்ல, கடந்த 8 மாதமா விதைச்சுக்கிட்டு இருக்கிறல்ல, அந்த கண்ணீருக்கேற்ற அறுவடைய இந்த நாட்களில் நான் உனக்கு கம்பீரமாய் அறுவடை செய்கிற அளவிற்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். சகோதரியே, சகோதரனே, உன் கண்ணீர் விலையேறப்பட்டது. உன் கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கேற்ற சில அறுவடைய இந்த நாட்களில் நீர் பார்க்க போகிறார். ஸ்தோத்திரம். யாருக்கும் தெரியாம இரவு நேரங்கள்ல பூட்டின வீடுகளுக்குள்ள எத்தனை முறை நீ அழுதிருக்கிற உன் வாழ்க்கையை நினைச்சு, உன் எதிர்காலத்தை நினைச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு ஏற்ற சில பிரதிபலனை நான் உனக்கு உன் குடும்பத்திற்கும் கட்டளையிடுவேன். ஒரு கம்பீரமான அறுவடையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒரு கம்பீரமான அறுவடையின் மகிமை இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக, செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். ஒரு அறுவடையை பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஒரு கம்பீரமான அறுவடையை உங்க கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற தேவனுடைய
வல்லமையுள்ள வார்த்தையாய் இது இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.